ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எலியா ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபத்தை இப்படியாக ஏறெடுக்கிறார். கடவுளை பார்த்து எலியா சொல்லுவது, நான் என்னுடைய முன்னோர்களை விட நல்லவன் இல்லை என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய முன்னோர்களை விட நான் நல்லவன் இல்லை என்று சொல்லி எலியா ஒத்துக்கொள்ளும் பொழுது கடவுள் எலியாவிற்கு தேவையான ஆகாரத்தையும் எலியாவுக்கு தேவையான எல்லா சகல சம்பத்துகளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் எலியா தன்னுடைய முன்னோர்களை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், எலியா தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய அக்கத்திலே பக்கத்திலே மற்றவர்களோ அல்லது ஊழியத்திலே அடுத்த உடன் ஊழியர்களோ அல்லது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜெனரேஷன் நம்மை பார்த்து ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கடவுளிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கோபத்தின் ஆவி, என்னுடைய முன்னோர்கள் சாபத்தின் ஆவி, என்னுடைய முன்னோர்கள் விபச்சாரத்தின் ஆவி, என்னுடைய முன்னோர்கள் போராமையின் ஆவி, என்னுடைய முன்னோர்கள் கீழ்ப்படியாத ஆவி, என்னுடைய முன்னோர்கள் ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரை உமக்கு பயப்படாமல் வாழ்ந்த ஆவியை ஆண்டவரை விட்டு சென்றிருந்தால் அவர்களுடைய பார்வையிலே நான் அதை குறித்து நான் தியானித்து ஆண்டவரை அதிலே நான் வாழ்கிறவனாக இருந்தால் என்னை மன்னிப்பீராக. இந்த நாளிலே நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். அப்படி யாரும் இல்லை என்று சொன்னால் நீர்தான் என்னுடைய முன்னோடி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஜெபம், உம்முடைய பரிசுத்தம், நீர் விட்டு சென்ற காரியங்களை நான் கற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு ஆண்டவரே வெளிச்சமாக இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த ஆடியோவை கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் முன்னோர்கள் விட்டு சென்ற ஆண்டவரே பாவத்தை ஆண்டவரை பின்பற்றாமல் முன்னோர்கள் விட்டு சென்ற பரிசுத்தத்தை பின்பற்றி செல்ல உதவி செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.